நான் உங்க நாகராஜ். சாப்பிடாம உயிர் வாழும் ஒரு சாமியார் குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பேய் பிடிச்சவங்களுக்கும் ஒரு மந்திர கயிறு கட்டுறாரு. உடனே அவங்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதா எனக்கு ஒரு வினோத தகவல் கிடைச்சது. இன்னைக்கு நான் அந்த சாமியாரை தேடித்தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடாமல் உயிர் வாழும் வினோத சாமியார். ஆன்மீகத்தை வியாபாரமாக கூடாது. அருளுங்கிறது இறைவன் கொடுத்த பொக்கிஷம். குடிக்கும் பேய்க்கும் ஒரு மந்திர கயிறு. நம்ம மூன்றாவது கண் Facebook பேஜ்ல ஒரு வித்தியாசமான போட்டோ பதிவாகி இருந்தது. ஒரு சாமியார் மடியில சுகமா படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாயோட படத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அவர் சாப்பிடாமலேயே பல வருஷங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் இன்னும் சில ஆச்சரியங்களையும் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு நான் அவரை சந்திக்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில இருந்து 20 கிலோமீட்டர்ல இருக்கு செத்தவரை கிராமம். இங்கதான் நான் தேடி வந்த சாமியார் இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. மலை குன்றுகள் சூழ பசுமையோட இருந்தது அந்த ஊர். பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலை வெகு தூரத்துல இருந்தே தெரிஞ்சது. அந்த இடத்துலதான் நான் தேடி வந்த சாமியார் இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயே சாமியாரோட ஆசிரமமும் சேர்ந்து இருக்கு. உள்ள நுழையும் போது நாய் ஒண்ணு குறுக்க போச்சு. அதோட கழுத்துல ருத்ராட்சம் கட்டி இருந்தது. இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கேன்னு தோணுச்சு. இதுதான் நான் போட்டோவுல பார்த்த நாயின்னு நினைக்கிறேன். அடுத்து நான் போட்டோவுல பார்த்த சாமியாரும் அதே மாதிரி ஈசி சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவர் கை விரல்கள் அசைச்சபடியே ஏதோ தியானத்துல இருக்கிற மாதிரி இருந்தாரு. இவர்தான் மோன சித்தர். இப்பவெல்லாம் நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, போன்லயும் சரி நேர்லயும் சரி நம்ம டீமை தொடர்பு கொள்றவங்க தங்களை கொஞ்சமும் கூச்சப்படாம தன்னை சித்தர்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. தான் தான் இந்த உலகத்தை மாத்த வந்த அவதார புருஷன்னு பேசுவாங்க. அவங்கள சமாளிக்கிறது தான் இப்ப நமக்கு பெரிய வேலை. இதுல வேற அவங்கள நாம இப்போதைக்கு ஷூட் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற உண்மையை சொன்னா உடனே நமக்கு ஒரு சாபத்தை வேற கொடுத்துட்டு போறாங்க. இவரும் தன்னை சித்தர் அப்படிங்கிற ஒரு அடமொழியோட போர்டுல குறிப்பிட்டிருக்காரு. இவரு பயங்கர அலட்டலா தான் பேச போறாரோ அப்படின்னு நினைச்சபடியே நான் பேச தொடங்கினேன். ஆனா பேசினதும் தான் என்னோட நினைப்பு தலைகீழா மாறிடுச்சு. வணக்கம் ஐயா. நல்லதுப்பா. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஐயா? கண்டிப்பா. என்ன சித்தன்கிறாங்க, சுவாமிங்கிறாங்க, ஐயாங்கிறாங்க, அப்பாங்கிறாங்க. ஆனா நான் யார்? ஒன்றும் கிடையாது. அவனுடைய அருள், சிவனோட அருள். இங்க மந்திரம், தந்திரம், தாயத்து இதெல்லாம் எனக்கு உடன்பாடு அல்ல. அது எல்லாமே என்னை பொறுத்தவரையிலும் தேவையும் இல்லாதது. அது மக்களுக்கு பயனும் இல்லை. அருள்ங்கிறது இங்க உள்ளத்துல நீங்க நல்லாருன்னு நீ நினைச்சுன்னா நீ நல்லா இருப்ப. அதான் அருள். இதுக்காக சித்து வேலை செய்யறது எல்லாமே வேஸ்ட். நம்மளுடைய தவம் விரையும். அதெல்லாம் எதுவும் செய்யறதில்லை. எல்லாத்துக்கும் முடியும். ஒரு ஆன்மீகத்தில் இறங்கிட்டாவே எல்லாமே செய்யலாம். ஒரு சிவன் கோயில் கட்டுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அப்பதான் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சஞ்சீவி மலையில இருக்கிற ஒரு குகைக்கு போயிருக்காரு. என்னவோ ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அந்த குகையிலேயே அன்னம் தண்ணி எதுவும் இல்லாம தொடர்ந்து 48 நாட்கள் தவத்துல உட்கார்ந்துட்டாரு. சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இந்த தகவல் தெரிஞ்சு இவரை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து தியானத்துல இருந்தேன். ஆனா அந்த இடம் எனக்கு ஒரு அனுபவப்பட்டதாவோ இல்லை முன்ன அதில் இருந்ததாவோ அப்படி ஒரு எனக்கு தாட்டு இது மாதிரிலாம் கிடைச்சிது. அந்த செகண்டே அங்கே உட்கார்ந்து வந்தா. இப்போ நீங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது
சூட்சம ரீதியாக வந்து கடவுளை அவங்களால பார்க்க முடிஞ்சதா? தரிசனம் கிடைச்சதா? கண்டிப்பாக நிறைய தரிசனம் பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் ரகசியங்கள், அவ்வளோதான். அதை வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம். தவத்தை முடிச்சிட்டு குகையில இருந்து வெளியே வந்தவரு அதுக்கப்புறமும் தொடர்ந்து 6 மாசம் யார்கிட்டையும் பேசாம இருந்திருக்காரு. அதனால இவரை எல்லாரும் மௌன சித்தர்னு கூப்பிட தொடங்கி இருக்காங்க. தொடர்ந்து இவர் தியானத்துல இருக்கிறதால இப்ப இவரை மௌன சித்தர்னு கூப்பிடுறாங்க. கடந்த 5 வருஷங்களா இவர் திட உணவு எதுவும் சாப்பிடறதில்ல. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது. அப்படியே பல வருஷங்கள் அந்த ட்ரைனிங். கடைசியில் அந்த உணவே திட உணவே இல்லாத ஒரு முடிவுக்கு நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். ஒன்லி டீ, இளநீர், ஏதோ ஜூஸ், இது மாதிரி தான் இப்போ பருகிட்டு இருக்கிறேன். இது 5 வருஷமா இதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். 5 வருஷமா எந்த ஒரு உணவும் திட உணவு கிடையாது. தன்னை தேடி வரவங்களுக்கு தன்னோட தவ வலிமையால ஒரு மந்திர கயிறு கட்டி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு கோயிலும் இன்னொரு பக்கம் சுப்பையா மௌனசாமிகளுக்கு குரு பீடமும் அமைச்சு வழிபாடுகள் நடத்திட்டு இருக்காரு. புரவிப்பாளையம் கோடிசாமிகள் தான் இவரோட குரு. அடுத்த குருவா சுப்பையா மௌனசாமிகள் இவரை வழி நடத்தி இருக்காரு. 1992 பொள்ளாச்சி புரவிப்பாளையம் கோடிமகான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சந்திக்க போயிருந்தேன். அப்ப கொஞ்சம் பக்தி கம்மி. கடவுள் கும்பிடுவோம், இறைவன் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ. ஆனா அவர்கிட்ட போன உடனே என்னை பார்த்த உடனே அவர் வாயிலிருந்து சாக்லேட்டை என் கையில துப்புனார். அந்த சாக்லேட் சாப்பிட்டேன். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு இவ்வளவு நடந்துட்டு. பொள்ளாச்சி புரவிப்பாளையம் கோடிமகான் முதலா தனக்கு அவர் சாப்பிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்ததுல இருந்துதான் இப்படி சில பவர்ஸ் வர ஆரம்பிச்சதா இவர் சொல்றது எனக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே சிலர் இப்படி சொன்னதை நினைவுபடுத்துச்சு. காமெடி நடிகர் பாண்டு மகான்களை சந்திச்ச அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணப்ப அவங்க குடிச்சிட்டு தந்த டீய தயங்காம குடிச்சதை பத்தி எல்லாம் சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி வேலூர்ல பஸ் ஸ்டாண்ட் பாபா பிரச்சனையோட வரவங்களோட சேர்ந்து மாறி மாறி டீ குடிக்கிறதையெல்லாம் பார்த்திருக்கோம். அது எல்லாம் தான் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. நான் இங்க வந்திருந்த சமயத்துல ஸ்பெயின்ல இருந்து ஒரு தம்பதி இவரை சந்திக்க வந்திருந்தாங்க. நான் அவங்களை சந்திச்சு பேசினேன். அசால்ட்டா பேட்டி ஆரம்பிச்சேன். ஆனா ஸ்பெயின்காரரோட ஆரம்பமே அட்டாக்கிங்கா இருந்தது. வணக்கம். மலை வணக்கம். அழகான தமிழ்ல இவர் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சதுமே நான் அவரை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். இவர் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்காரு. இவர் ஒரு நேச்சுரோபதி டாக்டர். ஆனா ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கிறதால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. இவரோட பேரு தியாகோ. ஆனா ஒரு சித்தர் தன்னோட கனவுல வந்து ருத்ரான்னு பேரு வச்சதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு. Many years into my spiritual path, I had a dream where a sitter was coming into my dream and giving me this new name. Oh, your dream? Yes, in my dream, because this name it represents better my path in this moment in life. இதையே நம்ம ஊர்க்காரர் யாராவது சொன்னா உடனே நம்ம ஆளுங்க எப்படி ரீல் விடுறான் பாருன்னு கமெண்ட் அடிப்போம். ஆனா ருத்ரா மாதிரியான ஒரு வெளிநாட்டுக்காரர் சொன்னா யாருக்கும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ருத்ரா தன்னோட மனைவியோட உள்ள போய் சாமியாரை மீட் பண்ணாங்க. 2 பேருக்கும் நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருந்தாரு. இவங்க தங்களோட சந்தேகங்களை கேட்க அதுக்கு சாமியார் சில விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. It is possible for us living in our culture to follow a dharmic life and a life that helps us to progress spiritually. அவங்க கலாச்சாரம் வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம மாதிரி வந்து இந்து தர்மத்துக்கு வந்து செய்யறது வந்து கரெக்டாக இருக்குமா, அதை நாங்கள் வந்து செய்யலாமா? கலாச்சாரம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எங்க இருந்தாலும் இறைவனை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாத்தாலையும் பிடிக்கலாம், எல்லாத்தாலையும் அறியலாம். சாமியார்கள் மேலையும் நம்மளோட ஆன்மீக அனுபவங்கள் மேலையும் வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சாமியார மீட் பண்ணிட்டு வெளியே வந்தும் கூட ருத்ரா என்கிட்ட வேற சாமியார்களை நான் மீட் பண்ண அனுபவங்களை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. Just tell me about this man in Chennai. Pitaji, idhar chitta. He will like a, you know about a paribhasha. நான் ருத்ரா கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துலதான் அந்த இடமே அதிரும்படி ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டுச்சு. What is the meaning of Saranagati?
ஓகே ஓகே, அதை எடுத்துருங்க, டக்குன்னு போங்க டக்கு. மிரண்டு போய் நாங்க எல்லாரும் கேமராவோட அந்த இடத்தை நோக்கி ஓடணும். அக்கா, இது மாதிரி எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சுக்கா. நான் பயந்தே போயிட்டேன், எனக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. கனவுல சாமி வந்து என் கனவுலேயே ஆப்ரேஷன் பண்ணுறாரு என்ன. காலைல எந்திரிச்சு பார்த்தா சுத்தமாக எனக்கு அது ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ செஞ்சி பக்கத்துல இருக்கிற செத்தவரை அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க ஒரு சாமியார் பல வருஷமா சாப்பிடாம இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. அவரை சந்திக்கத்தான் வந்திருக்கேன். இவர் குடிப்பழக்கம், பேய் பிடிச்சவங்க, இப்படி பிரச்சனையோட வரவங்களுக்கு மந்திரிச்ச கயிறு கட்டி பிரச்சனைய தீர்க்கறதா சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு வந்த ஒரு கார்ல இருந்துதான் அப்படி ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. காருக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருந்த ஒரு இளைஞரை கூட வந்தவங்க குண்டு கட்டா உள்ள தூக்கிட்டு வந்தாங்க. அந்த இடமே பரபரப்பாச்சு. இந்த இளைஞருக்கு ஏதோ ஒரு துர்சக்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சமும் அலட்டிக்காம சாமியார் வெளியே வந்தாரு. தன்னோட கையில இருந்த கமண்டலத்துல இருந்த தண்ணீரை எடுத்து அந்த இளைஞர் மேல தெளிச்சாரு. அப்படியே அவரை தன்னோட ரூமுக்கு தூக்கிட்டு வர சொன்னாரு. அவர் எல்லாரும் சாமியாரோட ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு கயிறை எடுத்து மந்திரிச்சு கட்டினாரு. அவரோட நெத்தியில கைய வச்சு ஏதோ சில மந்திரங்களை முணுமுணுக்காரு. அவ்வளவுதான். அலறிக்கிட்டு இருந்த இளைஞர் அப்படியே சாந்தமாகி மயங்கி சரிஞ்சாரு. லைவா ஒரு மிரட்டலான விஷயம் என் கண்ணு முன்னாடியே நடந்தது. கொஞ்ச நேரம் என்னாலேயே இந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியல. துர்சக்தி பாதிப்போட இங்க வந்த முருகனுக்கு என்ன நடந்ததுன்னு நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். முருகனுக்கு ஒரு பெண்ணோட பேய் பிடிச்சிருக்கிறதாகவும் இனி அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு எனக்கு விளக்குனாரு. இங்க பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ரொம்ப கத்தி சவுண்டு போட்டு நார்மலா இருந்தவர் ஏதோ ஒரு தீய சக்தி அவர் மேல வந்து இங்க வந்தாங்க. அதை எப்படி நீங்க வந்து அதை நீங்க என்ன நடந்தது? அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனுடைய ஆத்மா திருப்தி அடையல. இப்போ நமக்கு 80 வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுல சூசைட் பண்ணிக்கிறோம். மீதி 60 வயசு நம்ம இங்க காட்டுல தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆனா அதனுடைய ஆசைகள் வந்து தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உடம்புல போய் அட்டாச் ஆயிரும். அது அவங்கள பாதிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு. அவனுக்கு நான் அவன் நெத்தியில கையை வச்சு சிவ பஞ்சாட்சத்து ஓதுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது குயிலாயிரும். அவ்வளவுதான். இங்க வேற பிரச்சனைகளுக்காக வந்திருந்த சிலரை நான் சந்திச்சு பேசினேன். எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த சாமியார் இப்படி மந்திரிச்ச கயிறு கட்டிதான் தீர்த்து வைக்கிறதா பலரும் சொல்றாங்க. இவங்க உமா, இவங்க கணவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர். அவரை திருத்த நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இவருக்கும் இப்ப மந்திரிச்சு கயிறு கட்டி விட்டுருக்காரு சாமியார். குடிக்கிறாரு எங்க வீட்டுக்காரு. அந்த குடியை நிறுத்தத்துக்காக நான் வந்தேங்க. கயிறு கட்டியிருக்கிறாரு ஐயா. அவர் கட்டதுனால அவர் குடியை நிப்பாட்டி குடும்பத்துல நல்லா சந்தோஷமா குடி விட்டுட்டு நல்லா இருப்போம் நாங்க நம்பி வந்திருக்கிறோங்க. நாங்க இந்த கயிறு கட்டின பிறகும் மீறி குடிச்சா சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது தான் இங்க சொல்லப்படும் பயமுறுத்தும் அம்சம். குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்க இங்க வந்து சாமியார் சொல்ற கண்டிஷன்ஸ கேட்ட பிறகுதான் இந்த கயிறு கட்டிக்க முடியும். திரும்பவும் குடிக்கணுங்கிற விருப்பம் வந்தா அந்த கயிறை அவிழ்த்துட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்.
அதுவும் அவங்களா இந்த கயிறை கழட்டக்கூடாது. திரும்பவும் இங்க வந்து சாமியார் கையால தான் இந்த கயிறை அவிழ்த்துட்டு போகணும். இந்த குடியிலிருந்து கொஞ்சம் மீட்டு கொடுக்குறேன். அந்த கயிறை சிவ பஞ்சாட்சல் தொகுதி கட்டிட்டுனா அவங்க கண்டிப்பாக குடிக்கிறத விட்டுறாங்க. அப்படி மீறி குடிச்சிட்டாங்கன்னா சில பிரச்சனைகள் ஆயிருது. இவரு மாதவன் திருக்கோவிலூரை சேர்ந்தவர். இங்க வந்ததுல இருந்து தனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கிறதா இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. மாதவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளான தன்னோட உறவினரை இங்க அழைச்சிட்டு வந்த அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணாரு. இந்த கயிறை கட்டுனதுமே தன்னோட உறவினர் முழுசா குடிய நிறுத்தினதோட இப்ப குடிய பத்தி பேசினாலே குமற்றதா சொல்றதெல்லாம் எனக்கு பிரமிப்பா இருந்தது. என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் அவர் ரொம்ப குடித்து விட்டு மயக்கம் போட்டு குடும்ப சூழ்நிலையை கெட்டு போய் இங்கே கொண்டு வந்து சாமியிடம் படித்தேன். அவர் என்னால் ஏதும் விவரம் விசாரித்து விட்டு கயிறு கட்டி விட்டார். கட்டி விட்டு இருப்பாடு இப்போ 2 ஆண்டுகளாக அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது. அதோடு இல்லை, வேதனையும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறான். இந்த குடி எடுத்தாவே அவனுக்கு கோபம் வருது, வாந்தி வருகிறது, குமட்டல் வருகிறது. நான் மாதவனோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே திரும்பவும் எங்களை ருத்ராட்சம் கட்டின நாய் கிராஸ் பண்ணுச்சு. அப்பதான் நாய்க்கெல்லாம் எதுக்காக ருத்ராட்சம் கட்டி இருக்காரு சாமின்னு மாதவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொன்னாரு மாதவன். முன்னாடி எல்லாம் இந்த நாய் இங்க வரவங்களை பார்த்து உரிமை கத்தி பயமுறுத்திக்கிட்டே இருக்குமா. அதனால எல்லாரும் பயந்தபடியே உள்ள வந்திருக்காங்க. உடனே இந்த நாய்க்கும் மந்திரிச்ச கயிறால ருத்ராட்சம் கட்டி சாமியார் இதையும் சாந்தப்படுத்திட்டதா சொல்றாரு மாதவன். அவர்கிட்ட பைரவா ஒரு நாய் இருந்தது இல்ல? ஆமா ஐயா. அது ஏன் கழுத்துல ருத்ராட்சம் போட்டு இருந்தது? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கோபம். யாரா இருந்தாலும் கோபமா வந்திருக்காங்கன்னா ஒரு கயிறு ஒரு ருத்ராட்சமா கட்டி விட்டாருன்னா அது சாந்தமாயிடும். 2வது அவர் சொல்படி கட்டாயம் கேட்கும். இவரு முத்தரசன். சில வருஷங்களுக்கு முன்னால பிரச்சனைகளோட இங்க வந்தவரு. சாமியாரோட சக்திய பார்த்து பிரமிச்சு போய் இங்க உதவியாளரா மாறிட்டாரு. குடிப்பழக்கத்தை விடுறதுக்காக இங்க வந்து கயிறு கட்டினவங்க கண்டிஷனை மீறி பலவிதமான அவஸ்தைகளுக்கு ஆளானதையும் எனக்கு விவரிச்சாரு முத்தரசன். குடிபோதைக்கு தான் நிறைய பேர் வர்றதா கேள்வி. ஆமாங்க ஐயா. அதே போல வந்தாங்கன்னா கயிறு கட்டி விடுவார், சொல்லவே செய்வார். கயிறு கட்டும் போது இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நிறைய உனக்கு ஆபத்து நடக்கும், ஏதாவது ஒரு விபத்து நடக்கும், சண்டை சத்துரு வரும், கை கால் உடையும், நிறைய சொல்லுவார். அதே மாரி சில பேர் கையில கயிறு கட்டிக்கிட்டே குடிப்பாங்க. நிறைய அனுபவிச்சிருக்கேன், நான் கண் கூட நான் பாத்துருக்கிறேன். இவரு சிலருக்கு சூட்சமமா போய் உதவுனத எனக்கு இங்க இருந்தவங்க சொல்லி இருந்தாங்க. அப்படி ஒரு கேரக்டருக்கு இவர் கனவு மூலமா போய் ஆபரேஷனே செஞ்சிருக்காரு. அவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் சாமிய பத்தி தனக்கு நடந்தத பகிரங்கமா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்களோட அடையாளம் வெளியானா பிரச்சனை வரும்னு சாமி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதனால அவங்களோட அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் இப்ப பாருங்க. தங்கச்சிக்கு அந்த கேன்சர் மாதிரி அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சோம். க்யூர் ஆயிடுச்சு அவளுக்கு. இருந்தாலும் சில சமயம் வலிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவா. இங்க சொன்னா, நீ உனக்கு அப்படி கஷ்டமா இருக்கிறப்ப நான் கொடுக்குற திருநீரை நீ தடவிக்கோ, உனக்கு குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் ஃபோன் பண்றாவ எனக்கு, அக்கா இது மாதிரி எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப நெஞ்சுவலி வந்துடுச்சுக்கா, நான் பயந்தே போயிட்டேன், எனக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. கனவுல சாமி என் கனவுலே ஆப்ரேஷன் பண்றாரு. என்ன காலைல எந்திரிச்சு பார்த்தா சுத்தமா எனக்கு அது ஃபுல்லாவே கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு. சென்னையில ஒரு ஆபத்து வந்தது. ஆமா, வெள்ளம் அது நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கண்டிப்பா இயற்கை சீற்றம் இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. திருப்பி சென்னைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இப்ப நான் செஞ்சி பக்கத்துல இருக்கிற செத்தவரை அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற மோன சித்தர் ஒரு குகையில தவம் செஞ்சு பலவிதமான சக்திகளை பெற்றிருக்காரு. அதன் மூலமா குடிப்பழக்கம், பேய் பிடிச்சவங்க இப்படி பல பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இவருக்கு கிடைச்சிருக்கிற பல சக்திகளால நடக்க போறதையெல்லாம் இவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. சென்னை மழையால இப்படி அவஸ்தைக்கு ஆளாகும்னு இவர் 3 மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சதா சொன்னாரு மோன சித்தர். உடனே நான் திரும்பவும் சென்னைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு ஒரு சேஃப்டிக்கு கேட்டேன். இல்லன்னு ஆறுதலான பதில சொன்னாரு மோன சித்தர்.
சென்னையில் வந்து ஒரு ஆபத்து வந்தது. ஆமாம், வெள்ளம் வந்து அது நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கண்டிப்பாக இயற்கை சீற்றம் இருக்குன்னு. யாரும் நம்ப மாட்டாங்க. திருப்பி வந்து சென்னைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இப்போதைக்கு இல்லை. இன்னைய வரைக்கும் திட உணவு இல்லாம வாழவும் பல அமானுஷ சக்திகள் கிடைக்கவும் உதவுன அந்த குகை இந்த கோயில இருந்து 2.5 கிலோமீட்டர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த குகையை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். உடனே சிலரை என்னோட அனுப்பி வச்சாரு சாமியார். இதுதான் சஞ்சீவி மலை. இந்த மலைக்குள்ள இருக்கிற குகையை பார்க்கும் போதே ஒரு அமானுஷ தன்மையோட இருந்தது. குகைக்கு அடியில ஒரு நீரோடை சலசலத்துக்கிட்டு இருந்தது. மோன சித்தரை பார்க்க கோயிலுக்கு வர எல்லாருமே அவர் தவம் இருந்த இந்த குகைக்கு வந்து விசிட் பண்றாங்க. இங்க வந்து தியானம் செய்யறாங்க. நானும் இங்க தியானத்துல இருந்தேன். இப்பவெல்லாம் நிறைய சித்தர் பீடங்களுக்கு போறதால புது மெத்தட் எல்லாம் இப்ப நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அது எனக்குள்ள சில விஷயங்களை புரிய வைக்கிறதாகவும் உணர தொடங்கி இருக்கேன். ஒரு சாதாரண மனிதரை அமானுஷ சக்தி கொண்டவரா சாப்பிடாமலேயே உயிர் வாழும் தனி சக்தியோட மாத்தி இருக்கிற இந்த குகைக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு. அத நானும் ஃபீல் பண்ணேன். குகையில இருந்து திரும்பி வந்து சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து திரும்பினேன். நல்லா இருப்பா. நீ 30க்குள்ள, நான் 60க்குள்ள. ஆனா எனக்கு மேல அனுபவம் உனக்கு இருக்கு. வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். பேய் பிடித்தவர் உடலில் இருக்கும் ஆவிக்கு மறுபிறவி. ஆவி உலகத்துக்கு அழைத்துச் செல்ல தேவதைகள் வருமா? இங்கே வெள்ளையம்மாள் என்ற ஒரு பெண்ணாவியை அழைத்துச் செல்வதற்காக ஒரு பெண்ணாவி இங்கே வரும்படி அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதுவரை பார்த்திராத பேயோட்டும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு புண்ணியானந்த தெய்வமே. Yeah!